ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஸ்டாக் வீடியோஸ் தான் பார்த்துருக்கோம். லேட்டஸ்ட்டாக இப்போ இந்த ஸ்டாக் தான், வேறு எது முன்னாடி நேற்று முந்தானத்தோ இல்லை லாஸ்ட் வீக் போட்டதோ ஒன்று ரெண்டு பீஸ் இருக்குது. ஆனால் மற்றபடி எல்லாமே ரொம்ப புதுசாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்த ஸ்டாக் தான். சும்மா ஒரு கிளான்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. OnePlus 11R, அப்புறம் 9 Pro, V27 Pro, 14 Pro இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்த மாடல்ஸ் தான். இது உங்களுக்கு நான் தனித்தனியாக கூட உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஆட் போட்டிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு எலாபரேட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு அந்த மாதிரி காட்டுறது தான் இந்த வீடியோ. உங்களுக்கு லீஸ்ட் பட்ஜெட் வந்து காட்டுறேன். லீஸ்ட்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 5G டிவைஸ் ரேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7,300 ருபீஸ்க்கு எவ்வளோ போட்டிருந்தோம். இதோட இது பார்த்தீங்கன்னா OnePlusல நாடு CE2 இது CE2 லைட் கிடையாது. நாடு CE2 8GB RAM 128GB பில்லோட ஒரு ஒன்லி டிவைஸ் தான். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஜஸ்ட் பவுச் மார்க்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதோட கிளாஸ் மாற்றிருக்கு, தனியாக சொல்லியிருக்காங்க. கிளாஸ் வந்து மாற்றினது சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் ரொம்ப நல்ல க்ளீன் கண்டிஷன் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 7,300 7,300 ஒரு OnePlus நாடு CE2 கொடுக்குறோம். ஒரு அட்வான்ஸ் 5G ஃபோன் தான் இது. ஒரு LED டிஸ்பிளே, ஃபிங்கர் பிரிண்ட் டிஸ்பிளேயோட இருக்கும். அப்புறம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு IQ Z3. இது ஒரு கேமிங் ஃபோன் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு இது எல்இடி டிஸ்பிளே தான். பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. விவோவில் பார்த்தீங்கன்னா IQ சீரிஸில் ஒரு நல்லா இருக்கும். இதில் மட்டும் லைட்டாக பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்குது. மற்றபடி ஃபோன்னா வந்து அதாவது ஓப்பன் பண்ணி சர்வீஸ்லாம் போகாத ஃபோன் தான். நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்லோட ஒரு 5G டிவைஸ். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8,950 கொடுக்குறோம். 8,950 கொடுக்குறோம். இது ஒரு நல்ல இதுதான் ரேட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Note 12 Pro இது மட்டும் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ தான். இது உங்களுக்கு இது தனியாக ஒரு ஸ்பெக் உங்களுக்கு தெரியும். இதோட இது பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்லோட பாக்ஸ் ஃபுல் கிட் டிவைஸ் சார்ஜர் எல்லாமே சேர்த்து இதுக்கு முன்னாடி வந்து 12,950 850 எவ்வளோ போட்டிருந்தோம். இது வீக்கெண்ட் ஆஃபர்னால ஜஸ்ட் 12,500 ருபீஸ் கொடுக்குறோம். Note 12 Pro இது ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா A25 இதுவும் லாஸ்ட்டாக போட்டிருந்தோம். இது உங்களுக்கு புதுசு ஃபோனாக கொஞ்சம் இது அடுத்து இதை காட்டுற உங்களுக்கு வர வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 11,500 ருபீஸ் கொடுக்குறோம். 11,500 ரூபாய்க்கு A25 5G. இதுவும் சூப்பரான ரேட்டு. ரொம்ப ஆக்சுவலாக 12,500 ருபீஸ் போட்டிருந்தோம் லாஸ்ட்டெல்லாம். இதுவும் ஒன்று வாரண்ட்டி கூட இருக்குது. இன்னும் உங்களுக்கு 7 to 8 months வாரண்ட்டி இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பில்லோட இருக்குது. ஜஸ்ட் 11,500 ருபீஸ். அப்புறம் புது ஸ்டாக்ஸ் போயிடலாம். புது ஸ்டாக்ஸ்லாம் நிறைய ஃபோன் வந்திருக்கு சொன்ன மாதிரி. இது பார்த்தீங்கன்னா Moto G73 பீஸ் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதுவும் தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆட் போட்டிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர், இதோட பில்லு, அப்புறம் வந்து இதோட சார்ஜர் இருக்குது. இதோட USB ஒரிஜினல் USB தான். ஒரு நல்ல ஒரு கண்டிஷனான ஃபோன் தான். பீஸ்லாம் ஆக்சுவலாக மோட்டோலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். Moto G73 இது ஒரு 5G டிவைஸ் 8GB RAM 128GB பில்லோட இருக்குது. இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 8GB RAM 128GB பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா 8,950 கொடுக்கும். 8,950 ரூபாய்க்கு ஒரு 5G டிவைஸ். மோட்டோலாம் நல்லா ஸ்டெபிளாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஃபோன் தான். தாராளமாக கண்ண மூடிட்டு வாங்கலாம். இதெல்லாம் இது புதுசு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 16 17 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5G டிவைஸ் ஒரு 8,000 பட்ஜெட்டில் கிடைக்குது. நல்ல ரேட் தான். 8,950க்கு Moto G73 ஒரு 5G டிவைஸ் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபேட் மினியில் ஒரு ஸ்பெஷலான டிவைஸ் தான் இது. ஐபேட் மினியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறைய ஐபேட் மினிஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்தது தான். ஐபேட் மினியில் 6th ஜென்ரேஷன் தான் ஓரளவுக்கு லேட்டஸ்ட். இது 64GB வைஃபையோட இருக்குது. இதோட புதுசு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 45,000 ஆன்லைனில் போட்டிருக்காங்க. 40,000 45,590. புதுசு ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 49,000லாம் போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி. இதோட நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட ஒரு நல்ல ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. நல்ல கிளியர் கண்டிஷனில் இதோட ஒரிஜினல் சார்ஜர், ஒரிஜினல் டைப் சி USB எல்லாமே சேர்த்து நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 26,500 கொடுக்குறோம். 26,500 ரூபாய்க்கு ஐபேட் மினியில் 6th ஜென்ரேஷன். இதுதான் ரொம்ப ஸ்பெஷலானது. 6th ஜென்ரேஷன் லேட்டஸ்ட்டாக உள்ளது தான். வைஃபை 64GB. இதோட ஸ்பெக்லாம் வந்து நல்லா iOS லேட்டஸ்ட்டாக 18.3 அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இதுலேயே இருக்கும். இது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம லேட்டஸ்ட் அப்டேட் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஒரு ஸ்பெஷலான ப்ரீமியம் ஃபோன் தான். ரியல்மியில் 14 Pro Plus இதுவும் பாக்ஸ் ஃபுல் கிட்ட சார்ஜர் ஜஸ்ட் 1.5 months ஓல்டு. இதுவும் தனியாக ஒரு ஆடு போட்டிருப்போம். இது பாக்ஸ் பில்லு கூட இருக்குது. பில்லோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 32,000க்கு நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருப்பேன். இது பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபுல் கிட் இருக்குது. அதை காமிச்ச நம்பர். இதோட ஒரிஜினல் சார்ஜர், அதோட USB கேபிள் எல்லாமே இருக்குது. ஃபுல் கிட்டோட பில்லும் இருக்குது. பில்லு வந்து 32,000 வேல்யூ இருக்குது. ஜஸ்ட் 1.5 months ஓல்டு. ஆனால் 1.5 மாதம் யூஸ் பண்ண மாதிரிலாம் இருக்குது. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இந்த மேலே உள்ள அந்த இது கூட பிரிக்கல, ஒரிஜினல் ஸ்க்ராட்ச் கார்டு கூட பிரிக்கல. அவ்வளோ பிரைட்னஸ்லாம் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அவ்வளோ செம்மையாக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கே சரி. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB பில்டு 8 + 10GB கூட எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 18GB 6000 mAh பேட்டரியோட ஒரு Snapdragon 7S Gen 3 கொடுத்துருக்காங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 25,950 25,950 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதுவும் சூப்பரான ரேட்டு தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி எப்படி இருக்குமோ அது மாதிரி புதுசாக அப்படியே இருக்குது. ஒரு சொல்லப்போனால் உங்களுக்கு ஒரு 32,000 இதில் ஒரு 2 இதில் ஒரு 5
ஒரு 7,000 8,000 கம்மியாக இருக்குது. ஆனால் நல்ல ரேட்டு தான், புதுசாக வாங்குறீங்கன்னா வாங்கலாம் தாராளமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 9 ப்ரோ ப்ளஸ், இதுவும் ஒரு நல்ல ஃபோன் தான். பாக்ஸ் இருக்குது, இதோட சார்ஜர் இருக்குது, சார்ஜர் இல்லை பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, யூஎஸ்பி கேபிள் இருக்குது, ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது. இது ஒரு கேமிங் ஃபோன் தான், நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. எவ்வளோ போயிடும். இதோட இது பார்த்தீங்கன்னா லைட்டாக பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்குது. நல்லாவே நான் ஒரு பவுச் மார்க்ஸ் போட்டு நல்லா க்ளீன் பண்ணாமல் விட்டாங்க உள்ள இருக்க, நல்லா அதனால கொஞ்சம் பவுச் மார்க்ஸ் மட்டும் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே, காமெல்லாம் சேஞ்ச் பண்ணாமல் ஒரு 5G டிவைஸ் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரைட்னஸ் வச்சேன். இதோட இது பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்பிலோட இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8,650 கொடுக்குறோம். 8,650 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரியல்மி 9 ப்ரோ ஓரளவு நல்ல ஃபோன் தான் அது. இதுவும் நல்ல ரேட்டு தான். கேபிள் இருக்குது, இதோட இது இருக்குது. ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் 5G, ஆக்சுவலி 9 இருக்குது, 9 ப்ரோ இருக்குது, 9 ப்ரோவில் இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 695 கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், அதாவது எல்இடி டிஸ்பிளே தான். 64 மெகாபிக்சல் கேமராவும் இருக்குது, 5000 mAh பேட்டரியும் இருக்குது. சூப்பரான பேட்டரி தான் அது, ஓரளவு நல்ல சார்ஜ் ஸ்டாண்ட் பேக் எல்லாமே இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8,650 கொடுக்குறோம், 8,650 ரூபாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான ஃபோன் OnePlus 11R ஃபுல்லு பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. ஏறக்குறைய இது வந்து இந்த ஒரு 10 நாளில் ஒரு 3வது ஃபோன் போடுறோம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 2 ஃபோன் போயிடுச்சு, இதுவும் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இதுவும் சொல்ல போனால் தனியாக ஒரு வீடியோ போட்டுப்போம். இது பாக்ஸ் டிவைஸ், இதோட சார்ஜர், இதோட 100 வாட் சார்ஜர், இதோட யூஎஸ்பி எல்லாமே ஃபுல் செட்டோட இருக்குது. பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு மின்ட் கிளியர் கண்டிஷன், என்ன கண்டிஷன் நான் சொன்னால் அவ்வளோ சூப்பராக இருக்குது பீஸு. ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 18,800, 18,800 ரூபாய்க்கு OnePlus 11R 128GB 8GB RAM 128GB கொடுக்குறோம். அப்புறம் V27 ப்ரோ சொல்லியாச்சா? இல்லை விவோ V27 ப்ரோ, இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்பிலோட பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான டிசைன் ஃபோன் இது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா இதோட வேரியன்ட் ஸ்பெஷலான வேரியன்ட் 8GB RAM 256GB இன்பில்டு, 8+8 விர்ச்சுவல் ரேமும் இருக்கும். விவோ V27 ப்ரோ பாக்ஸ் ஃபுல் கிட்டோட இருக்குது. அப்புறம் வந்து இதோட சார்ஜர் எல்லாமே இருக்குது, சார்ஜர் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது. இது எல்லாமே சேர்த்து அந்த லைட்டாக அந்த டிஸ்பிளே, பின்னாடி டிஸ்பிளே இல்லை, பேக் ஒரு லைட்டாக ஒரு கிராக் இருக்கிறதுனால இது ரேட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். 16,950, 16,950 ரூபாய்க்கு விவோ V27 ப்ரோ கொடுக்குறோம். சூப்பர் ரேட்டு. அப்புறம் மோட்டோ எட்ஜ் 40, இது ஒரு லாஸ்ட் ஃபோனு. இது இப்போ பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் கண்டிஷன் தான். பாக்ஸ் இருக்குது, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதோட யூஎஸ்பி கேபிள் இருக்குது. இதோட ஆக்சுவலாக இதுக்கு கூட 2 ஃபோன் வந்துச்சு, எல்லாமே சரி 2 ஃபோன் பிளாக்கு சேல் ஆகிடுச்சு. இதோட க்ரீன் மட்டும் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 14,500. ஒரு எட்ஜ் டிஸ்பிளே தான், நல்ல ஒரு கர்வ் டிஸ்பிளே. பீஸ்லாம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கிளியர் கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு ஆக்சுவலாக ஒரு மேட் ஃபினிஷோட ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரியா இருக்கும். 50 மெகாபிக்சல் கேமரா, இதோட கிளாரிட்டி, இதோட டிஸ்பிளே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரேட் பார்த்தீங்கன்னா 14,500, 14,500 ரூபாய்க்கு மோட்டோ எட்ஜ் 40 ஒரு கர்வ் டிஸ்பிளே. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்பில்டு, அது 128 கூட இல்லை, 256, ஜஸ்ட் 14,500 கொடுக்குறோம். இதெல்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் வர வேண்டியது இருக்குது, அது வந்தால் கூட அப்டேட் பண்ணுறேன். இதில் என்ன ஸ்டாக் மிஸ் ஆச்சுன்னா கூட தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.